அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வாரத்தில முதல் நாள். அதுவும் இல்லாம மாசக்கடைசி திங்கட்கிழமை சோமவார விரதம். அ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேதி பஞ்சாங்கம் எல்லாமே ராசி பலன் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைவ் வர விருப்பம் இருக்கவங்க லைவ்ன்னு மட்டும் பண்ணுங்க. வேற எதுவும் எந்த டீட்டெயில்ஸும் வேண்டாம். பொதுவா உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம், ராசி எதுவும் தேவை கிடையாது. உங்களோட லைவ்‌க்கு வர விருப்பம் இருந்தா லைவ்‌ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ம். வரவங்க கொஞ்சம் ரெகுலரா பொறுமையா நின்னு நிதானமா கேட்டு பலனடையறது நல்லது. ஒருத்தரே 3 ஜாதகம், 4 ஜாதகம் கேட்டீங்கன்னா, அது பலன் கிடையாது. அது பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பஞ்சாங்கத்துக்கும் ராசி பலனுக்கும் போகலாம். தேதி பார்த்தீங்கன்னா 30/6/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 9:24 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:20 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்குது. ஆக மொத்தம் நாள் முழுக்க சஷ்டி திதியும் பூர நட்சத்திரமும் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா 7:20 வரை மரண யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு சித்த யோகமாக இருக்குது. முருக வழிபாடு செய்கிறது நல்லது. மறுநாள் காலையில் 6 மணிக்கே சஷ்டி முடிகிறனால இன்றைக்கே சஷ்டி எடுக்கிறது நல்லது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:46க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்குது. ராகு காலம் திங்கட்கிழமை 7:30லேருந்து 9. ஆனால் 7:22லேருந்து ராகு காலம் ஆரம்பிச்சது 8:59 வரைக்கும். யமகண்டம் 10:36லேருந்து பகல் 12:12 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:49லேருந்து 3:25 வரைக்கும் இருக்குது. இப்போ பூர நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இல்லை. அது இல்லாமல் நவக்கிரக கோளுக்கான பூஜைகளும் பரிகார பூஜைகளும் செய்கிறது ரொம்பவே நல்லது. மாடு வாங்க கதிர் அறுக்க அந்த மாதிரி சில பொறுப்பான பயனுள்ள விஷயங்களை செய்கிறதுக்கு நல்லது. நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. சஷ்டி திதியை பொறுத்தளவுக்கு பசுமாடு வாங்கிறது, வேலைக்கு போகிறது, வேலையில் சேர்றது, வீடு வண்டி வாகனம் வேலைக்கு வந்தால் வாங்கிறது விற்கிறது, மருந்து சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது நல்லது. அதே மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட்றதும் நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அனுகூலம், ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு கஷ்டம், சிம்ம ராசிக்கு தெளிவு, கன்னி ராசிக்கு சந்தோஷம், துலாம் ராசிக்கு ஊக்கம், விருச்சிக ராசிக்கு பகை, தனுசு ராசிக்கு நிம்மதி, மகர ராசிக்கு லாபம், கும்ப ராசிக்கு நிதானம், மீன ராசிக்கு மேன்மை. இது எல்லாமே பொதுவாக ஒரு வார்த்தைகளில் சொல்லப்படுற ஒரு விஷயங்கள். விரிவாக பார்த்தோன்னா அது மாறும். இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வரவு இருக்குது. இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய தொடர் முயற்சிகளும் கடின உழைப்பும் இன்றைக்கி தேவைப்படுற மாதிரி இருக்குது. செய்கிற செயல்களை நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவும் பதட்டம் படாமல் பதட்டத்தை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். எந்த விஷயத்துலையும் நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். மனைவி வழி உறவினர்கள் ஓரளவுக்கு உதவியாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும். தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பயனுள்ளதாக அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. எந்த ஒரு அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்தோ இல்லைனா கூட வேலை செய்கிறவங்களால ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட கண்டிப்பாக கோவப்படாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. புரிதல் இல்லாமல் நாளை கொண்டு போகாதீங்க. புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முடியும். முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குறைவான ஆரோக்கியம் தான் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து முதுகு வலி, சாப்பாட்டில் செரிமான பிரச்சனை உண்டு.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் செய்ற வேலைகள்லாம் குழப்பங்கள், தடைகள் இருக்கிற மாரி தான் இருக்கு. நீங்க உங்களோட உழைப்புக்கேற்ற அ பலன் கிடைக்கிறதே ரொம்பவே டிலே ஆகுற மாதிரி இருக்கும். அது வெறுப்படைகிற மாதிரி இருக்கு. உங்களோட முயற்சிகளையும், அ தன்னம்பிக்கையும் கைவிடாம கொண்டு போறது நல்லது. தொழில்ல புதிய முதலீடு செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு செய்றது நல்லது. நிதானமா செய்றது நல்லது. அவசரப்பட்டு முடிவெடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. பார்க்கிற உதவிகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ தாமதமானாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா பலன் இருக்கும்னு சொல்ல முடியாது. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கணும்னா, பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே உறுதியா இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புண்டு. பதட்டப்படாம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் ஆ வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. உ உறுதியாவும், தைரியத்தோடும் உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்ங்க. அ வேலைன்ற ஒரு மெத்தனம் இல்லாம, ஒரு அ அ ரொம்பவே எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத அ குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தாதீங்க. அவங்க கூட ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கு. அது புரிதல் இல்லாத ஒரு காரணத்தின் தான் காரணமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கருத்துக்கு இடம் கொடுங்க. அவங்க சொல்ற விஷயத்த கேளுங்க. அதுவே உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செழிப்பான நாளா கிடையாது. அதிர்ஷ்டத்த விட கடின உழைப்புக்கு தான் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆ செலவுகள் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா தான் இருக்கும். தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு கூட பொறந்தவங்க வாயிலால அ வகையில கொஞ்சம் சுப செய்திகள் வந்து சேரும். சந்தோஷங்கள், மனநிறைவுகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பசங்க ஆர்வத்தோட படிப்பாங்க. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு முடிவும் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. வேலை விஷயமா சிலருக்கு வெளியூர் பயணம் போற வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அமைய வாய்ப்பு இருக்கு. தொழில்ல இருந்த பிரச்சனைகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துக்காக பணம் செலவு செய்வீங்க. சந்தோஷத்துக்காக பணம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க நம்பிக்கையோட இருப்பீங்க. நல்ல ஒரு சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இந்த நாள்ல சில விஷயங்கள முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. சந்தோஷமான மனநிலை பல சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில வளர்ச்சி அ காணப்படுது. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நெறைய வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. எந்த வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். செய்ற செயல்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவ பராமரிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அன்யோன்யமும் நிறையவே இருக்கு. குடும்பத்தோட செலவுகள் செய்றனால சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறைஞ்சே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கு. உங்ககிட்ட அதிக பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. சிறந்த முறையில செலவு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. வரவுகளும் இருக்கு. சின்ன சின்ன முதலீடுகள்ல பெரிய அளவுல அ அ முதலீடு செய்றது நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மனசு அமைதியா இருக்கறனால ஆரோக்கியம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு குடும்பத்தில உள்ளவங்களால தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ, வீண் விரயங்களோ ஆக வாய்ப்பு இருக்கு. எடுக்கிற முயற்சிகளுக்கு பல இடையூறுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் போராடி தான் இன்னைக்கு வெற்றி பெறணும். நீங்க மெத்தனமா, கேஷுவலா இருந்துறாதீங்க. அ சில விஷயங்கள உங்களோட கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியெல்லாம் கம்மியா தான் இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கும். அ உங்களோட மனசுலயும் சரி, புத்திலயும் கொஞ்சம் தெளிவில்லாத நாளா தான் இருக்கு. எந்த ஒரு தவறான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அவசரத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உறவினர்களால ஒரு சிலருக்கு ஓரளவு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் குறையிறது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில ரொம்பவே மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயோ
குழப்பங்களும், பதட்டமும் இருக்கிற மாதிரி வேலைகள அ யோசிச்சுக்கிட்டே இல்லாம பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தவறுகள் இல்லாம பார்த்துக்க வேண்டியது நாள்ல அவசியமா இருக்கும். செய்ற விஷயங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு, நிதானமா செஞ்சு பலன் அடையிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியாவே இருக்கணும்னா, இன்னைக்கு நாள் முழுக்க எது நடந்தாலும் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. சூழ்நிலைகள கேஷுவலா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. அவசரப்படாதீங்க. முடிவு எடுக்கிறதுலயும் சரி, எந்த ஒரு விஷயத்திலயும் நிதானமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு சுமாரா தான் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. பொறுப்புகள்னால கூடுதல் செலவுகள் இருக்கு. தேவையில்லாத செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான உணவு வகைகள தவிர்த்துட்டு, நாள ஆரோக்கியமா வச்சுக்கிறது, பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நாள கொஞ்சம் கலவையா அ பிரச்சனைகளும் இருக்கும். சுமூகமான நாளாவும் இருக்கு. எது எப்போ நடக்கும்னு பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. ஆ பெற்றோரோட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் விலகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில ஆ ஒ சில நாளுக்கு பிறகு நல்ல ஒரு அமைதியும், ஒற்றுமையும் தெரியிற மாதிரி இருக்கும். நண்பர்களால எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்தில புதிய கூட்டாளிகள் என வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்களால அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசை இன்னைக்கு அ அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லது. அது உங்களுக்கு ஆறுதல தரும். பிரார்த்தனையும், தியானமும் செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் மனச அமைதியா, மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மனசுல உற்சாகமாவும், முகத்துல புன்னகை புன்னகையோடையும் நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட பதட்டத்த வெளியில காட்டாம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா இருந்தாலும், திட்டமிட்டு பணிகள செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவனம் சிதறாமல் இருக்க வேண்டியது. அதே மாதிரி மனச ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ம ஸ் அமைதியா, சுமூகமா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல இருக்க குழப்பம் காரணமா, உறவுல அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தொணைக்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். சில பிரச்சனைகள சொல்லி புரிய வச்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் சுமூகமா போகும். தேவையில்லாத வாக்குவாதம்லாம் தவிர்த்துறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒண்ணாவே இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாளுங்க. எந்த செலவு அவசியம், எந்த செலவு தேவையில்லன்னு பார்த்துட்டு, செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. வேற பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குழப்பம் தான் இருக்கு. சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓய்வெடுங்க. அதிக நீர் பருகுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு ஆ பசங்களோட மனஸ்தாபங்கள், கூட பொறந்தவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் செலவுகள் அ ஏற்படுறதுனால சேமிப்பு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூட பொறந்தவங்க வழியில சுப செய்திகள் கொஞ்சம் கிடைக்கும். அது கிடைக்கிறதும், அது செலவு வைக்கிறதுமா தான் இருக்கு. வியாபார வளர்ச்சிக்காக ஏதாவது புதிய திட்டங்கள் போட்டு வெற்றி பெறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. வேற்று மொழி நபர்களால கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும், யாரையும் நம்பி பண விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. ம். நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமா சாதகமா இல்ல. பொறுமையா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்களோட நல்ல நன்மதிப்ப பெறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. உங்களுக்கு தைரியமும், தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அவசியம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச லேசா வச்சுக்கிட்டு வேலைகள ஈஸியா செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும், பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். மனசு தான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சகஜமா கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா அப்போ நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போயிடுங்க. ஆ சீரியஸ் ஆக்காம உங்களோட பதட்டத்த அ தொணக்கிட்ட காட்டாம நாள கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு உகந்த நாள் கிடையாது. ஆனா, செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பண இழப்போ, பணம் விரயமோ ஆக வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே பொறுமையா, நிதானமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. அதனால ஆ ஆரோக்கியத்தில பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிக அளவுல நீர் பருகுறது நல்லது.
நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு சந்தோஷங்கள் அ நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அது குறிப்பா சொல்லணும்னா, பசங்களால சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியும் ஆ மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை செய்ற இடத்துல எதிர்பார்த்த உதவிகள், பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராவே இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னைக்கு நல்ல ஒரு செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. உங்களோட ஆ உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தைரியமும் அ நல்ல ஒரு எல்லா செய்ற காரியங்களையும் வி விரைவா, விவேகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஆற்றல வெளிக்கொணர்றதுக்கும் திறமை உங்ககிட்ட இன்னைக்கு நெறையவே இருக்கு. சில சாதகமான விஷயங்கள், சில முன்னேற்றமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு முடிப்பீங்க. தொழில் சார்ந்த அதாவது ப்ரொஃபஷ்னலான அணுகுமுறை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. செய்ற செயல்கள் எல்லாமே வெற்றிய தான் தரும். பாதிப்பில்லாத முன்னேற்றத்துக்கு உண்டான நாளா தான் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இனிமையான போக்கு கொண்டு நாள இனிமையான வார்த்தைகள பேசி மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க முகத்துல நல்ல ஒரு புன்னகையும், உற்சாகமும் இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு இனம் புரியாத அன்பும், பாசமும் நல்லாவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புரிதல் நெறைய இருக்கு. சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. வரவும் நல்லாவே இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு மனசுல நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிற வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா சேமிங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திடமான ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம நலமா இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்ககிட்ட இன்னைக்கு எந்த ஒரு புதுசா ஒரு நம்பிக்கையும், தெம்பும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்ற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க சிறப்பா தான் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள எல்லாத்தையுமே தன்னம்பிக்கையோட செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்களும் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களும் நல்ல உறவ பராமரிக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நவீன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகுற மாதிரி இருக்கு. தொழில் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கு. வரவு அதிகமா இருக்கு. சேமிப்பும் நல்லா தான் இருக்கு. இனிமையான சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு உங்களை கடினமாக உழைக்க வைக்கிற மாதிரி இருக்குது. பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற வேலைகள் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை இன்னைக்கு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பாக நாளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான நாளாக தான் இருக்குது. தனக்கூட நட்பாக பழகுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷங்கள் நிறைஞ்சும் புரிதல் அதிகமாகிறதுக்கும் நாள் சரியாகவே இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு அதிக நேரம் துணையோட ஸ்பெண்ட் பண்ணுறதும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கையில் இருக்கிறதும் போதுமானவே இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. வரவுகளும் எதிர்பார்த்த வரவுகள் தானாக சேரும். அது ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையான உணர்வுகள் உங்ககிட்ட நிறையவே இருக்குது. உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும். நாளை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. உங்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. காரணம் பொறுப்புகள். பசங்களுக்கான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீட்டு தேவைகளும் அதிகமாக தான் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். சுமாரான பலன்கள் தான் இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு அமைதியும் பொறுமையும் இருக்க வேண்டியது அவசியம். சுற்றி இருக்கிறவங்க அதாவது வீடு, ஆஃபீஸ், துணை எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறவங்கள சகஜமான அணுகுமுறையோட பழகி கொண்டு போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புதிய யுக்திகளோ இல்லைன்னா அறிவார்ந்த திட்டங்கள் மூலிமா உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை உங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற மாதிரி நினச்சி செய்யுங்க. கடமைக்குன்னு வேலை செய்யாதீங்க. கவனமாக தவறுகள் இல்லாமல் வேலை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது புரிதல் இல்லாத ஒரு காரணம் தான் இருக்குது. பொறுமையாக இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்த செய்யுங்க. துணையை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாளை கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கும் மனசு விட்டு பேசுகிறதுக்கும் நாளை பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கும். பணத்தின் தேவை அதிகமாக இருக்குது. அது பணத்தோட அருமை இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே புரிகிற மாதிரி தான் இருக்கும். கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுருக்கிறது நல்லது. அடுத்த ராசி மகர ராசி. உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். மனசும் புத்தியும் கொஞ்சம் குழம்பி போன மாதிரி தான் இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடும் தேவை. அதே மாதிரி நேரத்துக்கும் ஆரோக்கியமான உணவும் சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களோட விருப்பம் போல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. நேர்மறை எண்ணம், பாசிட்டிவாக யோசித்து பாசிட்டிவாக செயல்படுறது நல்லது. நாளை கொஞ்சம் தன்னம்பிக்கையோட உங்களோட இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கும். முடிஞ்சால் தனிமையாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது. மனசில் அமைதி இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லது. நாளை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நேரத்தில் முடிக்கலாம். கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற நிலைமைக்கு ஆளாகாதீங்க. அது பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது. கவனமும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி ரொம்பவே அவசியமாக வேலைகளில் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் தருணங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. துணையோட பேச்சை இன்றைக்கி கேட்குறது நல்லது. அவங்க சொல்கிறத கொஞ்சம் புரிகிற மாதிரி கேட்டுக்கோங்க. அது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். நாள் கொஞ்சம் அமைதியாக போக உங்களுக்கும் உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது. பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செலவுகள் அதிகம், விரயம் அதிகம், இழப்புகளும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. பதட்டம், அது கவலைப்படாமல் தியானம் செஞ்சு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்குது. சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உங்ககிட்ட நீங்கள் அணுகுமுறை பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்வீங்க. அது நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்குது. அது மூலிமா வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்குது. உங்களோட எதிர்காலத்துக்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நல்ல ஒரு பிரகாசமான நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளை நீங்கள் கையாளுற விதம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவும் அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு பேரையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் இன்றைக்கி அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மறக்க முடியாத நாளாக இருக்குது. சந்தோஷங்கள் ஒரு விருந்துகளில் கலந்துக்கிற மாதிரியும் இல்லைனா விருந்தினர்கள் வீட்டுக்கு வர்றதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நிறையவே இருக்குது. பயனுள்ள வகையில் சில முதலீடுகள் செய்கிற மாதிரி இருக்குது. அதை தேர்வு செஞ்சு பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாளை எதிர்காலத்துக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆரம்பிக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், ஆற்றலும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும், குறைபாடுகள் இல்லாத நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி, கடைசி ராசி. உங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் நல்ல ஒரு உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. நாள் முழுக்க எல்லாமே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போவீங்க. பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி லாபம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிற நாளாக தான் இருக்கும். நீங்கள் நாள் முழுக்க தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது. சில வேலை விஷயமாவோ இல்லைன்னா வியாபார விஷயமா பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட ஆற்றலை நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட அதிகமான தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். வேலைகளை விரும்பி செய்வீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற நாளாக இருக்குது. பாராட்டுகளும் பேரும் கிடைக்கும். சிலருக்கு உயர்வுக்கான ஒரு நாளாக, எதிர்காலத்துக்கான நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட நல்ல ஒரு மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க சிறப்பாகவே போக வாய்ப்பு இருக்குது. சந்தோஷங்கள் குறையாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு நாள் ஏற்றதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு திருப்திகரமாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மாதிரி சலுகைகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமைதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். எந்த குறைபாடும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வார ராசி பலன் போட்டிருக்கு, அதை ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கு, மொத்தமான வீடியோவாகவும் போட்டிருக்கு. அதை கேட்டு பலன் அடைகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தரே திரும்பி திரும்பி எல்லா நாளும் வந்து அவங்களே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு முறை சொன்ன பலன் ஒரு ஜோதிடத்தை ஒரு முறை பார்த்தா அது அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதே பதிலை எதிர்பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் மனசு நொந்து போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இது உங்களுக்கான அட்வைஸ் தான். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது உங்களை மேலும் மேலும் டவுன் அடைகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை தவிர்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.